இவர்களது அம்மா பெண் பிள்ளைகளை மட்டும் தலையில் தூக்கி வைத்து ஆடுவார். ஒரே மகனை சட்டை செய்ய மாட்டார். காரணம், பெண்கள் இருவரும் நல்ல நிறம், அழகு, உயரம், படிப்பு, விளையாட்டு, டான்ஸ் என சகலகலா வள்ளிகள். ஆனால் ஆண்மகனோ கருப்பு, ரொம்பவும் அமைதியாக இருப்பான். இதனால் பெண் குழந்தைகளுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்தார் தாயார். அப்பா பேச்சை கேட்கவே மாட்டார்கள். அம்மா சொல்வதுதான் வேத வாக்கு. திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கின்றனர், பார்த்து கொண்டே இருக்கின்றனர். எந்த மாப்பிள்ளை என்றாலும் ஒரு நொட்டம் சொல்வர். பெண்கள் இருவரும், இந்த மாப்பிள்ளை அழகாக தான் இருக்கிறான், ஆனால் பிஹெச்டி பண்ணலையே என்பார். இவனுக்கு படிப்பு அந்தஸ்து எல்லாம் இருக்குது, ஆனால் அஜித் மாதிரி இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருக்கான் என்பார். என்னம்மா சொல்கிறீங்க, அழகெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானம்மா, ரொம்ப நல்ல குடும்பம், பையனுக்கு சொத்து நிறையா இருக்குது, எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறாம்மா என்பார் அப்பா. அதற்கு அம்மாக்காரி குறுக்கிட்டு, என்னங்க, என் பொண்ணோட அழகுக்கு இவன் ஏற்றவன் இல்லை, 2 பேரும் ஜோடியாக வெளியில் போனால் சூர்யா ஜோதிக்க மாதிரி இருக்க வேணாமா என்பார். நீ இப்படி பேசியே உன் பொண்ணுங்க வாழ்க்கையில் மண்ணை போடுற, ஒழுங்கா உன் பொண்ணுங்களை அடக்கி வை. என்னால் வெளியில் தலை காட்ட முடியலடி, 2 பொண்ணை வச்சுக்கிட்டு எப்போ கல்யாண சாப்பாடு போடுவேன்னு எல்லாரும் பிடுங்கி எடுக்கிறாங்க. மரியாதையாக சொல்கிறேன், சீக்கிரமாக நல்ல முடிவை எடுங்க என்று திட்டுவார் அப்பா. அப்பா, உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு வரவங்க சூப்பராக இருக்கணும், அதே சமயம் நல்லா வெயிட் பார்ட்டியாக இருக்கணும் என்பார். அப்படியா, அப்படின்னா நல்லா இரும்பு வியாபாரியோட மகனாக பார்க்குறேன், அவன்தான் வெயிட் பார்ட்டியாக இருப்பான் என்பார் அப்பா. இது நொட்ட நொல்ல என்று சொல்லியே 30-32 வயதாகிவிட்டது. அடுத்து மிகவும் அடக்கமான பணக்கார குடும்பத்திலிருந்து உயர்ந்த வெளியில் உள்ள மாப்பிள்ளை ஒருவன் இவரது அழகில் மயங்கி திருமணம் செய்ய முன் வந்தான். எல்லா காரியமும் ஓகே ஆகிவிட்டது. கடைசியில் நம்ம ஹீரோயின்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா, அந்த பையனோட அம்மா நடுத்தர வயதுடன் ரொம்பவும் திடமாக இருக்காங்க, இவங்க எப்போ போகிறது, அதோடு நாத்தனா வேற இருக்குது. எனக்கு பார்க்குற மாப்பிள்ளை வீட்டில் மாமியார் நாத்தனா எல்லாம் இருக்கவே கூடாது என்றனர். மகளுகளுக்கு ஒரு அம்மா எப்படி புத்தி சொல்லணும்? மகள்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு, நாளைக்கு நாம் மாமியார் ஆக மாட்டோமா என்று சொல்லணுமா இல்லையா? டயட் இது உனக்கே அடுக்குமாடி, நீயும் பொண்ணுங்களும் இக்கீடு கெட்டு ஒளிங்க. இந்த யுகத்தில் உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆக போகிறதில்ல, இனி உங்கள் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் என்று சபித்தார் அப்பா. இதற்கெல்லாம் காரணம், பெண்கள் இருவரும் நன்றாக சம்பாதிக்கின்றனர். தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே எல்லா பொருட்களையும் வாங்கி வைத்து தனிக்காட்டு ராணி போல் சுதந்திரமாக திரிவது தான். அவர்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யாராவது கேள்வி கேட்டால் எங்களது சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாதீங்க என்று திட்டுவார். சமீபத்தில் மிகவும் அழகான ஒரு மாப்பிள்ளை வந்தார். மூத்த மகளுக்கு பிடித்து போக, அம்மா இந்த மாப்பிள்ளையை பேசி முடிச்சிரு என்று கிரீன் சிக்னல் காட்டினாள். குடும்பத்தினர் மிகவும் ஆச்சரியப்பட்டு மாப்பிள்ளை வீட்டாருடன் பேசினர். ஆனால் மாப்பிள்ளையோ பொண்ணு பார்ப்பதற்கு வயசானால் போல் இருக்கிறாள். முகையெல்லாம் முதிர்ச்சி தட்டிவிட்டது. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற வயசு போய் பெரிய பொம்பளையை என் தலையில் கட்ட பார்க்குறீங்களே, என்னை போட்டானே ஒரு போடு. அம்மா மகள்கள் மூவருக்கு இப்படி ஒரு சாட்டையடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. தாங்கள் இன்னும் அழகி மீனாக்கள் என நினைத்து அந்த மாப்பிள்ளைக்கு ஃப்ரெஷ் மீச, இவனுக்கு பர்ஸ்வாய், இவன் மூஞ்சி இடிச்சு வச்ச ஈய சொம்பு போல இருக்கு என திட்டியவர்கள் முதல் முறையாக இப்படிப்பட்ட அம்புகள் தாக்கியதும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். இது அவர்களது ஈகோவை பயங்கரமாக தாக்கியது. ஏறு ஏறு என்று ஏறினார் அப்பா. ஏண்டே, ஜாதகத்தை தூக்கிட்டு தேதியை மாற்றாதீங்க, போலி ஜாதகம் தயாரிக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டிங்களா? எத்தனை மாப்பிள்ளைகளை இவன் நொட்ட நொல்ல குள்ளம் கவுண்டமல்லி சேர்ந்துன்னு கிண்டல் செய்தீங்க. இப்போ உங்கள் நிலைமை என்னாச்சு? கிளறு தட்டி போன முகத்தை வச்சுட்டு நீங்கள் நடிகை மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்களே, உங்களுக்கு வயதான மாப்பிள்ளை வருவான்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அதுவும் சந்தேகம்தான். இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா தான் காரணம். இவளை 4 போடு போட்டிருந்தா இந்நேரம் நீங்கள் 2 பேரும் கையில் ஒரு குழந்தையோடு இருந்திருப்பீங்க. உங்களை கெடுத்து வளர்த்ததும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டா என புலம்பி தீர்த்தார். இப்போது உண்மையை உணர்ந்த சகோதரிகள் ஓரளவுக்கு நல்ல வரன் வந்தாலே போதும் என நினைக்கின்றனர். ஆனால் வருவதெல்லாம் மனைவியை இழந்தவர், விவகாரத்து ஆனவர் போன்றவர்தான். அப்படியே முதல் தர மாப்பிள்ளைகள் வந்தாலும் முக்கால்வாசி வழுக்கை தொப்பை போன்றவுடன் வருவதால் சகோதரிகள் இருவரும் அழுது கண்ணீர் வடிக்கின்றனர்.
மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தங்கள் தவறை ஒத்துக்கொள்ள முடியாமல் தவிக்கிறார் தாயார். இப்படி மிதமிஞ்சிய கற்பனைகளை வளர்த்து உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த பொன்னான அதிர்ஷ்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க பட்டாம்பூச்சிங்களே. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.